அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் ஒரு ஒப்பந்தம் செய்து இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலிலிருந்து விலகி நின்று ஈரான் அமெரிக்க இலக்குகளை தாக்கினால் அது சட்டவிரோதமானது என வாதிட்டுள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலில் பங்கேற்கவில்லை என்றும், ஆனால் ஈரான் அமெரிக்க இலக்குகளை தாக்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், செய்வார்கள். இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தம் செய்ய வைத்தது போல இஸ்ரேல் ஈரான் இடையே விரைவில் அமைதி ஏற்படும். இதற்காக பல அழைப்புகளும் கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன என்று ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் மீடியா தளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அழிக்க அமெரிக்காவை போரில் இணையுமாறு கோரியுள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க அதிகாரி ஒருவர் இந்த கோரிக்கையை தற்போது அமெரிக்கா பரிசீலிக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் ட்ரம்ப் ஏபிசி செய்தியாளரிடம் அமெரிக்கா இந்த போரில் ஈடுபடவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக கூறினார். 2 இஸ்ரேலிய அதிகாரிகள் தற்போது போரை நிறுத்துவதற்கு எந்தவொரு தீவிரமான இராஜதந்திர முயற்சிகளும் இல்லை என்று தெரிவித்தனர். இஸ்ரேல் தனது முக்கிய இலக்குகளை, குறிப்பாக ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அழிப்பதை இன்னும் முழுமையாக அடையவில்லை என்பதால் தற்போது போர் நிறுத்தத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்று ஒரு அதிகாரி கூறினார். ஈரானின் தெஹ்ரானில் உள்ள ஷஹ்ரான் எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் புகை மற்றும் தீப்புழம்புகள் எழுந்தன. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமை ரத்து செய்யப்பட்டன. ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினாலும் தற்போதைய சூழலில் இரு நாடுகளும் ஒப்பந்தத்திற்கு தயாராக இல்லை என்பது தெளிவாகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை குறிவைத்து ஈரானிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலின் ஹைபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது.